வணக்கம் காமன் மேன்ஸ். முதல்ல நம்ம ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கோம். அந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா டாக்ஸிக். இட்ஸ் ஃபார் க்ரோன்-அப்ஸ் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ். இந்த படம் எங்கே செமையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செமையாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகும், என்னவா போகும், எப்படி போகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு போயிடுது. அதே மாதிரி அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃபில் நிறையா சீன்ஸ் இருக்குது. இட்ஸ் லைக் ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. எங்கெங்கே பில்டப் பண்ணணும், எங்கெங்கே எலவேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா ஸ்டோரியாக பில்டப் பண்ணி நல்லா எவால்வேட் பண்ணி கொண்டு போய் செகண்ட் ஹாஃபில் நம்மளை நிறுத்துகிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது ரொமான்டிக் சீன்ஸ்னு சொல்ல முடியாது, இட்ஸ் பெட்ரூம் சீன்ஸ் நிறையா இருக்கும். இது அவங்களே ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, திஸ் இஸ் நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஃபார் க்ரோன்-அப்ஸ். ஸோ இதே கிளாமர் சீன்ஸ் பாட்டில் வந்தால் பார்த்துக்கிறோம், ஆனால் படத்தில் சீனில் வரும்போது அதை செக்ஸ் சீன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். ஸோ அது என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ எனிவே, பட் படம் விஷுவலாக ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம சில விஷயங்கள் நம்ம ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக இருக்கும். அதை நம்ம பார்த்து தான் ஆகணும், தாண்டி போய் தான், கிராஸ் பண்ணி போய் தான் ஆகணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து அப்படியே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி போகும்போது நல்லா விறுவிறுப்பாக போய் ஒரு இடத்துல ப்ரீ கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு சீன் வைக்கிறாங்க. அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு அப்படியே புஷ்ஷுன்னு புகையாக போயிடுது. இவ்வளோ நேரம் பார்த்தது வெறும் புகையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் ஜெர்க்கான நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது அந்த ஒரு சீனில் தான். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் வந்ததும்போதே தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் எப்படி போகுன்றதை கெஸ் பண்ண முடியும். ஸோ கிளைமேக்ஸ் ஓகே, பட் ப்ரீ கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல. மேபி அவங்க ஸ்கிரிப்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி அதை இன்னும் அந்த இடத்துல ஆடியன்ஸ் ஏமாறுறோம். ஸோ அந்த ஏமாற்றம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஏமாற்றம் கொடுக்காம நல்லா கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் பர்ஃபெக்டாக வந்திருக்கும், செம்மையாக வந்திருக்கும். பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஆர்ட் ஒர்க், சினிமோட்டோகிராஃபி அண்டு ஆக்ஷன், கொரியோகிராஃபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைலாக் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இல்லை, ரொம்ப மொக்கையாக இருந்தது சில இடங்களில். அண்ட் ஆடியோகிராஃபியில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டைலாக் வரும்போது அந்த இடத்துல ஆடியோகிராஃபிக் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாறும்போது ஒரே கேரக்டர் இங்கிலீஷில் டைலாக் பேசும்போது ஒரு ஆடியோகிராஃபி வேறு மாதிரி இருக்குது, தமிழில் டைலாக் பேசும்போது டப்பிங்கில் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்குது. மற்றபடி டைலாக்ஸ்லாம் ரொம்ப மொக்கையாக தான் இருந்துச்சு, ரொம்ப புவராக இருந்துச்சு. டெக்னிக்கலி ப்ரில்லியண்ட்டான மூவி. ஆர்ட் ஒர்க்லாம் அமேசிங், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் கடுமையாக உழைச்சிருக்காங்க, சினிமோட்டோகிராஃபியும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்டு மியூசிக் ரவி பசூர் பின்னிட்டே வர்றாரு. பட் டைலாக் சில இடத்துல பேசும்போது மியூசிக் ஓவர்லாப் பண்ணி மியூசிக் தான் கேட்குது, டைலாக்ஸ் கேட்காத மாதிரி ஒரு சில இடங்களில் ஃபீல் ஆச்சு. மற்றபடி அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலாக டைரக்டர் செகண்ட் ஹாஃபோட ப்ரீ கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் சாட்டிஸ்ஃபைடு, ஹோல் டைம் சாட்டிஸ்ஃபைடு மூவியாக இருந்திருக்கும். பட் எனிவே, இது உங்களோட படம் அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து டிசைட் பண்ணணும். உங்களுக்கான படமாக இல்லையான்றதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம் சொல்ல மறந்துட்டேன். க்ரூஸ், படத்தோட காஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி எனக்கு பிடிச்ச கேஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட கேஸ்டிங் நல்லா இருந்துச்சு. அண்டு ஆனால் முக்கியமாக ஒரு 5-6 பேர் மட்டும்தான் படத்தில், எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க, பட் யாருக்குமே டைலாக்ஸ் அவ்வளோக்கா இல்லை. நயன்தாரா அண்ட் ஹீரோயின்ஸ் அண்ட் யாஷ், ஒரு குறிப்பிட்ட ஹீரோவோட ரொம்ப ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி ஒருத்தர் வருவார். அவருக்கு படத்தில் எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷம் கூட டைலாக்ஸே இருக்காது மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸ், அவங்களுக்கு ஒரு டைலாக்ஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும்போது டைலாக்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த 5 பேர் மட்டும்தான் பேசிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு இது. ஸோ அந்த இது கொஞ்சம் இன்னும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற கதைங்கும்போது எதுக்கு அவ்வளோ பேர், டைலாக்ஸே இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு படம் முடிஞ்ச வெளியே வந்ததுக்கப்புறம். ஸோ அது ஒன்று தான். மற்றபடி இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.